ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம ஸ்லீவில் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். குட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கிளாத்தை வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஒரே ஒரு தையல் போட்டுட்டு விட்டிங்கன்னா ஷோல்டர் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். அதனால் மேலேயே நான் ஒரு 2-3 தையல் வந்துட்டு போட்டுட்டேன். இப்போ நம்ம ஷோல்டர் வந்துட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாத் வந்துட்டு தூக்கிட்டு இருக்கோம். அதை வந்துட்டு நம்ம படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் ஷோல்டருமே வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடுமே வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவில் பால்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஷோல்டர் பஃப் ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பால்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லீவில் கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, சென்டரில் மட்டும் இந்த மாதிரி பால்ஸை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு அப்படியே பின்னாடிக்கா வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்துட்டு வெளில இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பால்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம இது மேலே வச்சு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம். இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தை வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக மடித்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்தை தான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தை வச்சு அந்த பால்ஸை நல்லா ஒட்டி வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே நம்ம லைனிங் கொடுக்குறோம் ஸ்லீவ்க்குனா வந்துட்டு இந்த மாதிரி பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இது லைனிங் இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி சின்னதாக கிளாத் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அந்த பால்ஸை ஒட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பால்ஸை ஒட்டி வந்துட்டு ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்டிச் போட்டுட்டு இந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படியே வந்துட்டு நம்ம பின்னாடிக்கா வந்து திருப்பி வச்சு வந்துட்டு ஸ்டிச் போட்டுடுவோம். இந்த மாதிரி பின்னாடிக்கா திருப்பி வச்சு நல்லா படியை வச்சுக்கோங்க. படியை வச்சுட்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கார்னரில் சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். நான் சென்டரில் மட்டும் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக கூட பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பின கிளாத் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி தூக்கிட்டுருக்கோம். இந்த கிளாத்தை வந்துட்டு நம்ம படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கலாம். இந்த தெர்மாக்கோல் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் நெக் ஸ்டிச்சிங் வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பின்னாடியுமே பார்க்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, முன்னாடியுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு ஸ்லீவ்லேயுமே வந்துட்டு நம்ம பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு சென்டரில் மட்டும். இப்போ நம்ம ஷோல்டர் பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை வந்துட்டு மேலே வச்சு சுற்றி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 சைடு குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு பாதி தூரத்துக்கு வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்மளோட ஷோல்டர் ஜாயினிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்டர் பார்ட் வந்ததும் அந்த சென்டர் பார்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த சென்டரில் இந்த மாதிரி சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி கிளாத்தை கரெக்டாக நமக்கு ஜாயின் ஆதான்ட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க சென்டரில். பின்னாடி நமக்கு ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இதே கொஞ்சம் ஸ்லீவ் லென்த்து பெருசாக இருந்துச்சுன்னா சென்டரில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஈவனாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஷோல்டர் பஃப் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி வந்துட்டு சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சோடு விட்டுடாதீங்க. நம்ம மேலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஸ்லீவ் பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைட் ஸ்லீவுமே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஷோல்டர் பஃப் ஸ்லீவ் ரெடி. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம லாங் கவுன் பாதி ஸ்டிச் பண்ணியாச்சு. நாளைக்கு பாட்டம் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். பார்ட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நிறையா பேர் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.